ஒரு ஒரு தப்பு, அந்த தப்பை நீங்கள் மறைக்கும்போது அந்த தப்புலேருந்து ஒரு விஷயம் உங்களை எப்படி காட்டி கொடுக்குது, நீங்கள் எப்படி தப்பிச்சிடலாம் அப்படின்னு பார்க்கும்பொழுது, இல்லைங்க அது ஏதாவது ஒரு வடிவில் போய் உங்களை வந்து காட்டி கொடுத்துரும் அப்படின்றதுக்கான ஒரு நிஜ சம்பவம் தான் இது வந்து. ஒரு ஊர், அந்த ஊரில் வந்து ஒரு சுடுகாடு, ஊர் இருந்தால் சுடுகாடு இருக்குது தானே செய்யும் அப்படின்னு. அது இருக்கிற அந்த வெட்டியான கூப்பிட்டு அங்கே இருக்கிற ஊர் பெரிய மனுஷன் ஒருத்தர் இருப்பார். அவர் கொஞ்சம் வசதா தானே ஆள். அவர் வந்து அவர் என்ன பண்ணுறாரு, என்னையா நீ வந்து சுடுகாடு பக்கமே வந்து ராத்திரியில் இருக்க மாட்டேன்ற, நீ எங்கே கிளம்பி போயிடுற, நீ இதை நாய்ங்களாம் வந்து பணத்தெல்லாம் வந்து தோண்டி எடுக்குதெல்லாம் ஒரே கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, என்ன ஆகிறது வந்து, அப்போ எதுக்கு அங்கே வந்து சுடுகாட்டில் புதைக்கிறது, அவங்களுக்கு எதுக்கு சடங்கு பண்ணுறது, எங்கெல்லாம் இருக்க மாட்டியா பையா அப்படின்னு விரட்டுறாரு. இவனுக்கு கடுப்பாகி போகுது, என்னையா இது வந்து அப்படின்ட்டு அவனை பொழுதுனைக்கும் அப்படியே கிளம்பி போயிடுறாள். அன்றைக்கி பூரா நைட்டு பூரா உட்காந்துட்டு இருக்கான். அங்கேயே வந்து உட்காந்துருக்கான். அந்த ஊர் பெரிய மனுஷன் வேறு சொல்லிவிட்டான் வந்து, பணத்தை தோண்டு நாய்ங்கெல்லாம் விரட்டிக்கிறான். அவன் வளர்க்குற நாய் மட்டும் இருக்குது வந்து. அப்படி யாரும் இது பண்ணதா தெரியல. சரி அந்த ஆள் சொல்லிட்டாருன்னு இடையில வேறு அந்த ஆள் ஞாபகப்படுத்தி போகிறாரு. ஒழுங்காக பார்த்துக்கிறியா, நீ ஒழுங்காக இருக்கிறியா, நான் எக்ஸ்ட்ரா கூட உனக்கு காசு தரேன், சரக்கு போட்டு மட்டும் ஆகிடாத, அப்படி பொழுது வெடிகாலத்துக்கு அப்புறம் போய் உனக்கு சரக்கு வாங்கி தரேன் நான், அப்போ ஒன்றா சாப்பிட்டு இரு அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இவன் என்னையா இந்த ஊரில் வந்து எங்கேயா நாய் இருக்குது, நாய் வந்து எங்கேயா தோண்ட போகுது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது இவன் படுத்துட்டான். ஒரு 1:30 மணி வாக்கில் அட போயா அப்படின்ட்டு இருக்கிற கொஞ்சம் சரக்கு வாயில் ஊற்றிக்கிட்டு படுக்க ஆரம்பிச்சு கொஞ்சம் நேரத்துலாம் பார்த்தா அவன் வளர்க்குற நாய் வந்து குய்யும் முறைன்னு குலைக்குது. வந்து குலைக்குது. என்னடா இது அப்படின்ட்டு இது குலைக்குது இது அப்படின்னு ஏச்சா அப்படின்னு சத்தம் கம்னா அது குலைக்கிறத நிறுத்தல. உள்ளே வந்து இதுவாகுது. என்னடா யாராக இருக்கும்போது சொன்ன மாதிரி இந்த ஊர் பெரிய மனுஷன் சொன்ன மாதிரி எவனாவது வரானுங்களா ஆளுங்க, இந்த நாய்ங்க தான் வந்துச்சா, நாய் மாதிரி தெரியலையே வந்து என்னன்ட்டு அப்படி போய் பார்த்தா ஒரு பெண்ணோட உருவம் வந்துட்டு. வெட்டியானுக்கு அங்கேயே இருக்கிற ஆள் தான், அவங்களாம் ஒன்றும் பயமும் கிடையாது வந்து. ஆனால் அந்த நபருக்கே வந்து ஒரு சின்னதாக ஒரு ஜெர்க்காகுது வந்து, என்னடா அது. அப்புறம் சுதாரிச்சுக்கிட்டு, யாருமா அது, அம்மா யார் இந்த நேரத்தில் வந்து இந்த இதில் வந்து சுடுகாட்டில் வந்து அப்படின்னா ஒன்றும் பதிலே இல்லை, வந்துக்கிட்டே இருக்குது. அப்புறம் ஒரு கட்டியை எடுத்து டார்ச் எடுத்து யார் மாணி அப்படின்னு அடித்த பிறகு பார்த்தா அந்த ஊரில் இருக்கிற பெண்மணி தான். சமீபத்தில் அடுத்தடுத்து அவங்களுடைய 2 குழந்தைகள் இறந்து போனதெல்லாம் நாங்கள் புதைச்சி வச்சனால அந்த பெண்ணுக்கு வந்து ஒரு சற்று மனநிலை பாதிக்கப்பட்ட மாதிரி ஆகிட்ட உடனே புரிஞ்சுது. ஆமாம் நீ இந்த வீட்டு இது தானே, என்ன இப்படி வந்துக்கிறேன்னு அது அழ ஆரம்பிக்குது. என் குழந்தை ஏன் எது அப்படின்னு. ஐயோ இந்த பொம்பளைக்கு வந்து இந்த பசங்க ஞாபகம் வந்துடுச்சு பொழுது, ராத்திரியில் கிளம்பி வந்துடுச்சு அப்படின்னு சொல்லி, வாமா நீ முதல்ல வாமா, சுடுகாடு பக்கம்லாம் இருக்கக்கூடாதுமா வாமான்ட்டு அந்த ஆள் வந்து இப்படி கூப்பிட்டுக்கிட்டு வராப்புல. போமான்னு இது பண்ணிட்டு வந்தோடனே அதுக்குள்ளே சத்தம் கேட்டு அக்கம் பக்கம்லாம் வந்துடுறாங்க. இவளுக்கு இதே வேலையாக போச்சு அப்படின்னா கூட்டுமாம்மா அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சதும் கொஞ்சமாக இறங்கி போச்சு அப்படின்னா வச்சுங்கிற அந்த பட்டன் ஃபோனில் அந்த ஊர் பெரிய மனுஷன் மறுபடியும் ஃபோன் பண்ணுறாரு. என்னடா அதுன்னு. நீங்கள் ஒன்று ஏங்க சும்மா இருக்கிறீங்க, நான் அங்கே தாங்க படுத்து கிடக்கிறேன், எந்த பணத்தையும் எதுவும் தோணலைங்க, கம்முன்னு இருங்க. நீங்கள் வேறு இந்த மாதிரி ஒரு பொம்பளை வந்து கிளம்பி வந்துட்டு அது இப்போ தாங்க விரட்டி விட்டேன், பாத்திரம் அது பொம்பளையா ஆம்பளையா அப்படின்னு கேட்குறாரு. மறுபடியும் ரொம்ப படுத்துக்கணுன்னே அடுத்த 2 நாளில் தடன்னு ஒரு 3 பேர் வந்து உள்ள சுடுகாடு காம்பவுண்ட் சோடு ஏறி அதுலேருந்து இறங்கி சத்தம் கேட்குது ஆரம்பிக்குது. இவனுக்கு ஜெர்க்கா வரான். என்னடா வந்துட்டு, சரி ஏதோ ஒரு நாயோ வேறு ஏதோ வந்திருக்கும் பொழுது அப்படின்ட்டு சூன்னு விரட்டி விட்டு கம்முன்னு இருக்கான். பார்த்தா கடவாரியும் இது வச்சு தோன்ற சத்தம் கேட்குது. என்னடான்னு பார்த்தா ஒரு சமாதிக்கு இடையில வந்து தோண்ட ஆரம்பிக்கிறது. இதுவாகி போயிட்டு ஒரு கட்டியை எடுத்துக்கிட்டு, யாரா அது இது ஊர் ஆளுங்களை கூப்பிட்டுமா, அது பண்ணுறதுமா இது பண்ணிட்டோமா அப்படின்னு சத்தம் போட்ட உடனே என்ன ஆகும், திருப்புன்னு விட்டுட்டு ஓட ஆரம்பிச்சோன்னு பார்த்தா அந்த சமாதி பக்கத்தில் சின்னதாக அப்போ தான் தோண்ட ஆரம்பிச்சிருக்கான்னு. எதுக்கு இவனை தோண்ட ஆரம்பிக்கணும், முதல்ல போய் அந்த ஊர் பெரிய மனுஷங்கிட்ட சொன்ன உடனே, இதுக்கு தாண்டா அவனை தலைப்பாடாக அடிச்சுக்கிட்டேன் வந்து பாவி, அது நாயா நரியா என்ன கன்றாவின்னு தெரியல, நீ மனுஷன் சொல்கிற, பார்த்துக்கிட்டேன் நான் அங்கே தாங்க இருக்கிறேன், வந்து பார்த்ததுனால தாங்க இப்படி வந்துடுச்சு, இன்னும் ஒரு ஆள் கூட எக்ஸ்ட்ரா போடுங்க கூட இருக்கிறதுக்கு, எனக்கு வேறு பயமாக இருக்குதுங்கன்னு சொல்கிறான் வந்து, நீயே பார்த்துக்க அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்ணுறாரு, மறுபடியும் சரக்கு வாங்கி கொடுக்குறாரு. பார்த்துக்கிட்டு இரு, கண்காணிச்சுக்கிட்டே இரு அப்படின்னு. ஒரு 3 நாள் போச்சு. 3 நாள் போனோடனே அதே போல் தட்டு ஒரு 2:30 மணிக்கு மேலே, எல்லோரும் 2:30 மணிக்கு மேலே எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் அசந்து ஒரு தூக்கம் வரல, அது மாதிரி ஒரு சத்தம் கேட்டவுடனே இவனால் பொறுக்க முடியல, பயமும் வந்துருச்சு. ஒரு சின்ன கட்டையும் ஒரு டார்ச்சையும் எடுத்துக்கிட்டு குரல் கொடுக்க ஆரம்பிச்சிட்டான். இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பாதி குழி அந்த சமாதியிலேருந்து தோண்டிட்டு இருக்கிறாங்க. தோண்டின உடனே கல்லையும் மண்ணையும் வாரி ஆரம்பிச்சு ஓன்னு சத்தம் போட ஆரம்பித்த உடனே அவனுக்கு என்ன பண்ண, ஒரு மூட்டையை கையில் எடுத்துக்கிட்டு பாஞ்சி அந்த காம்பவுண்ட் சுவரை எகிரி குச்சி ஓட ஆரம்பித்தோன்னே டேன்னு கத்தின்னு ஓடுறான். ஓடினவருக்கு பார்த்தீங்கன்னா அவங்க போன இடத்துக்கு கீழே ஒரு
மினு மினு மினுன்னு ஏதோ ஒன்று மின்னிக்கிட்டு இருந்தது. போய் எடுத்து பார்த்தா ஒரு நெக்லஸ். இவனுக்கு பெரிய ஆச்சரியமாகி போச்சு. என்னடா அது, சமாதியிலேருந்து மூட்டையை எடுத்து போகிறானுங்க, அது மூட்டையிலேருந்து விழுதுல பார்த்தா நகை இருக்குது, அதுவும் பொண்ணு. விஷயத்தை அந்த ஊர் மனுஷங்கிட்ட சொல்லணும் அப்படின்ட்டு ஃபோன் அடித்தோடனே அந்த ஆள் பதச்சுன்னு ஓடி வரார். ஓடி வந்து, யோ ஒழுங்கா பார்த்துக்கிட்டா, இது பண்ணுடா அதை பண்ணுடான்னு சொல்லி மீதி இருக்கிற அந்த ஆள் வந்து தோண்ட ஆரம்பிக்கிறார். என்னடா இவனுக்கு ஒன்றுமே புரியல. என்ன தோண்ட ஆரம்பினா, என்னடா மொத்த மூட்டையும் எடுத்து போயிட்டாங்களான்றான். மொத்த மூட்டையும் எடுத்து போயிட்டாங்க அப்படின்றான் வந்துன்னு. நல்லா பார்த்தியா? நல்லா பார்த்தேன் அப்படின்னு தலையை வச்சுன்னு கையில் வச்சுன்னு அப்படி உட்காந்துறான். உட்காந்தவொடனே இருக்காது, இன்னொரு மூட்டை ஒன்று இருக்கணும் அப்படின்னு. அது எப்படி உங்களுக்கு தெரியுன்றான். இருடா அவனை வந்து பிடிக்கணும் அப்படின்ட்டு அந்த ஊர் பெரிய மனுஷனும் இந்த வெட்டியானும் அதே இடத்துல தங்கிறாங்க. 2 நாள் 3 நாள் 4 நாள். ஏன்னா போனவங்களுக்கு தெரியும் வந்து இதுக்கப்புறம் வந்து காவலை வந்து உஷாராக போட்டுருவாங்க, போலீஸுக்கும் தகவல் சொல்லிவிடுவாங்க. இம்மிடியட்டாக போய் அதை அடிக்கக்கூடாதுன்ட்டு ஒரு 10 நாள் 5 நாள் ஆச்சு. ஒரு 16 நாள் கழிச்சு மறுபடியும் உள்ளே இறங்குறாங்க. இந்த ஆள் ஊர் பெரிய மனுஷன் வெட்டியான் எல்லாமே ரெடியாக இருக்கிறாங்க. இருந்து மறுபடியும் அதே போல் வந்து தோண்டும் போது என்ன ஆகிடுது, சுற்றி வளைச்சி பிடிச்சிடுறாங்க ஆட்களை வச்சு. பிடிச்ச உடனே அந்த 3 பேரையும் வந்து மூஞ்சில் டார்ச் அடித்து பார்த்து அதில் ஒருத்தனுடைய முகத்தை பார்த்த உடனே இந்த ஊர் பெரிய மனுஷன் விலை வெளுத்து போயிடுறான். ஒன்றுமே பண்ணலாம். ஒரு மாதிரி நக்கலாக சிரிக்க ஆரம்பிக்கிறான். இவங்களுக்கு ஒன்றுமே இதுவாக முடியல. போட்டு 2 திப்புன்னு சாத்துறாங்க. சாத்தின பிறகு என்னன்னா, இல்லை 2 மூட்டை உள்ளே இருந்தது, ஒன்று தான் நாங்கள் எடுத்து போனோம், ஒன்று அப்படியே கிடக்குது, ஒன்று யாருக்கும் தெரியாதுன்னு நினச்சிட்டு நாங்கள் போயிட்டோம், திரும்ப வந்து அதை எடுக்கலான்னு தான் வந்தோம், ஆனால் வந்து மாட்டிக்கிட்டோம் அப்படின்போது இந்த ஆளுக்கு ஒன்றுமே புரியல. இந்த ஊர் பெரிய மனுஷனுக்கு அவனை விடுங்க அனுப்புங்கன்றான் வந்து. அதெல்லாம் முடியாது, போலீஸ் தகவல் சொல்லணும். போலீஸ் வந்து பிடிச்சி போயிட்டோடனே இவன் என்னன்றான், அந்த வெட்டியானை பார்த்து, ஒரு மூட்டை உங்ககிட்ட தான்டா இருக்குதுன்றான். எங்கிட்ட கிடையாது, எடுத்தாச்சு, அது ஏன் இப்போ கேட்குறீங்க அப்படின்னு பொழுது தான் குட்டு வெளிப்படுகிறது. என்னன்னா, இந்த ஆள் மேலே ஏற்கனவே ஒரு அலிகேஷன் இருக்குது. கோவில் நகையை இந்த ஆள் அடிச்சிட்டார், கோவில் நகையை, அதுக்கு பதில் வந்து கில்டை வச்சிருக்காரு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு ஏற்கனவே ஒரு தடவை இருந்தது. இந்த வாட்டி கோவில் நகையை ஃபுல்லாகவே அடிச்சாச்சு. வந்து அடிச்சுட்டு இந்த ஆளுக்கு ஒரு கீப்பு ஒன்று இருக்குது, அந்த கீப்புக்கிட்ட இந்த விஷயத்த சொல்லிடுறாங்க. இதில் அந்த கீப்போடைய புருஷன் தான் அந்த கொள்ளையடிக்கு வந்த ஒருத்தனில். இப்படிலாம் போய் கதையை போகுது அப்படின்னா இது சம்பவம் அதுதான். அவனுக்கு வந்து இவ போய் பொண்டாட்டி போய் சொல்லிடுறான். வந்து நாள் வந்து பெரிய மனுஷன் இருக்கிறனால நகையை ஒரு என்ன சொல்கிறது, ஏதோ ஒரு கிளுகிழப்பில் சொல்லி விட்டுக்கிறான். சொன்ன உடனே இங்கே தான் பொச்சு வச்சுக்கிறான்னு அவன் வந்து உள்ளே இறங்கி கூட்டாளிங்களோட இதை எடுக்கும்போது தான் இவனும் மாட்டிக்கிட்டான், இந்த திருட்டு இதுவும் மாட்டிக்கிச்சு, இந்த கள்ளக்காதல் அம்பலமாயிடுச்சு. எவ்வளோ பெரிய கேவலமாயிடுச்சு பாருங்கள். இது ஒரு பகுதியில் நடந்த உண்மை சம்பவம். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.